Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராதில் ரஷ்மி ரதி தேர்ட் எஸ்ஸே நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. துரியோதன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். हिंदी साहित्य में श्री रामधारी सिंह दिनकर का स्थान काफ़ी आधारपूर्ण है. இந்திய இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா ஆத்தருடைய இடம் மிகுந்த மதிப்புடையதாக இருக்குதுன்றாங்க. हिंदी कविता में ओज तथा जोश भरकर अपना नाम दिनकर साबित किया है. இந்தி கவிதையில் வீரியத்தையும் உணர்ச்சியும் நிரப்பி அவர் தன்னோட பெயரை நிலைநாட்டிக்கிறாருன்றாங்க. ஸ்ரீ ராம்தாரி சிங் தின்கர் ने उनकी सुप्रसिद्ध रचना रश्मि रति का गौण पात्र है துரியோதன். ஆத்தருடைய ஃபேமஸான படைப்பான ரஷ்மி ரதியில் ஒரு துணை பாத்திரம் இருக்குதுன்றாங்க. அதுதான் துரியோதன்றாங்க. நீதி குஷல் தான் கொள்கை திறன்றாங்க. துரியோதன் நீதி குஷல் ஏன்றாங்க. அப்போ துரியோதன் பார்த்தீங்கன்னா கொள்கை திறனுடைய பர்சன்றாங்கப்பா. कर्णन की वीरता को गुप्त जानते हुए भविष्य को ध्यान में रखते हुए वह उसे अपना मित्र बना लेता है. கர்ணனுடைய வீரத்தை பார்த்தீங்கன்னா நன்கு அறிந்து எதிர்காலத்தில் நினைவில் கொண்டு அவரை தன்னோட நண்பராக்கிக்கிறாரு. हस्तिनापुर की जनता जब अर्जुन की प्रशंसा करती है तब कर्ण अर्जुन को युद्ध के लिए ललकाता है. हस्तिनापुर மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனை புகழ்ந்து பாராட்டும் போது அப்போ கர்ணன் பார்த்தீங்கன்னா அர்ஜுனை யுத்தத்துக்கு சவால் விடுறாருப்பா. उसकी वीरता का परिचय पाते ही कर्णन का वर्क अपने पक्ष में लाना चाहता है. கர்ணனோட வீரத்தை புரிஞ்சுக்கின்னு அவரை தன்னோட பக்கத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. कृपाचार्य से अपमानित किए जाने पर कर्ण अपने आप को बहुत हीन मानता है. கிருபாச்சாரி பார்த்தீங்கன்னா கர்ணனை அவமானப்படுத்தும் போது கர்ணன் தன்னைத்தானே ஒரு தாழ்வான பர்சனாக நினைக்கிறார்ப்பா. தபி கர்ண் கர்த்தா ஹே. அப்போ கர்ணன் சொல்கிறாரு, हंग देश का मुकुट कर्ण के मस्तक पर धरता हूँ, एक राज्य इस महावीर के हित अर्पित करता हूँ. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கர்ணனோட தலையில் பார்த்தீங்கன்னாப்பா அங்க தேசத்தை கிரீடத்தை சூட்டி அந்த மன்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்தையே அளிக்கிறாங்க. அதுதான் இந்த 2 லைனோட மீனிங். துரியோதன் கா எக் காரிய கர்ணன் கோ உஸ்கா மித்ர ஹி நஹி தா சமான் பனா தேக்தா ஹே. துரியோதனோட இந்த செயல் பார்த்தீங்கன்னா கர்ணனை தன்னோட நண்பராக மட்டுமல்லாமல் அடிமையாக ஆக்கிக்கிறாரு. அந்தக் மத்திய தக் கர்ண் துரியோதன் கா சச்சா மித்ர சாபித் ஓதாயே. கர்ணன் மரணம் வரை பார்த்தீங்கன்னா துரியோதனுக்கு உண்மையான நண்பராக இருந்துக்கிறாரு. உசி கேலியே அப்னி ஜான் தேக்தா ஹே. அவருக்காக தன் உயிரையும் கொடுக்குறாரு. அவரு லோபினா பேராசை. துரியோதன் லோபி ஹே. துரியோதன் பார்த்தீங்கன்னா ஒரு பேராசை கொண்ட பர்சன்றாங்க. अपने मित्र कर्णन के लिए अंग देश को अर्पित करता है. தன்னோட நண்பருக்காக பார்த்தீங்கன்னா அங்க தேசத்தை தரார்ப்பா. लेकिन अपने ही भाई पांडव जब आज्ञातवास की पूर्ति कर वापस लौटे हैं तब उनकी भूमि वापस नहीं देखता है. ஆனால் தன்னோடைய சகோதரரான பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னா வனவாசத்துலேருந்து திரும்பி வரும்போது அவங்களுக்காக ஒரு நிலத்தை கூட அவர் திரும்பி தர்றதில்லப்பா. ராஜ்ய ஈ நயி 5 குடியா தக் தேனி தயார் நயி ஓத்தா. ராஜ்யம் மட்டும் இல்லைப்பா 5 குடிசைகள் கூட பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக அவர் தயாராக இல்லைன்றாங்க. ஸ்ரீ கிருஷ்ணன் கே अनेक बार समझाने से भी दुर्योधन उनकी बातों को कभी नहीं मानता. ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி சொல்லி புரிய வைக்கிறார்ப்பா. அப்போ கூட துரியோதன் அவரோட பேச்சு கேட்கறதில்ல. வக் ராஜ்ய கா இசா நயி தேக்கர் லோபி சித் ஓத்தாயே. அவர் ராஜ்யத்தோட ஒரு பங்கு கூட தராமல் இதிலிருந்து அவரோட பேராசையை அவர் காமிக்கிறாரு. नाश का प्रधान कारणன்றாங்க. அழிவுக்கு முக்கிய காரணங்கள். துரியோதன் अनेक लोगों की मृत्यु का कारण बनता है. துரியோதனால் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இறந்து போகிறாங்கப்பா. वही अट करता है कि किसी भी अवसर में पांडवों को छोटा सा பாக் பி நயி தேகா. அவரோட பிடிவாதனால் தான் அவர் பாண்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நிலத்தை கூட அவர் தரதில்லைப்பா. மகாபாரத் யுத்துக்கா பிரதான் காரண் வயிஹே. மகாபாரத யுத்தத்துக்கான முக்கியமான காரணமே இதுதான்றாங்க. பீஷ்ம கயத்தையின் பீஷ்மன் சொல்கிறாருப்பா கர்ணன் கிட்ட, மை தோ அமேஷா யுத்தக்கு ரோக்தா ரஹா. நான் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா யுத்தத்தை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். आपस में मर मीटने के लिए मैं कभी तैयार नहीं था.
தங்களுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது நான் எப்போவுமே வந்து ரெடியாக இல்லைன்றாங்க. லேக்கின் துரியோதன் ஹட்டி தான். ஆனால் துரியோதன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாத பர்சன்றாங்க. பட் மேரி பாத்கோ கபி சமஜ் நயி சகா, அவர் என்னுடைய பேச்சு வந்து கேட்கறது இல்லைன்றாங்க. விவேகே நியந்திரன்கோ சஹ நயி சக்கா, பகுத்தறிவு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு பர்சன்றாங்கப்பா அவர். क्रोध से अंधा बाण मत विभोर में दुर्योधन इस भयंकर युद्ध को ले आया ये. क्रोध से अंधाना கோபத்தில் வந்து பார்த்தனா குருடனாகி, பாந்தனா மயக்கப்பட்டு, மத் விபோர்னா வந்து பார்த்தனா போதையில் வந்து துரியோதன் இந்த பயங்கரமான யுத்தத்தை வந்து வந்தா கொண்டு வராரு. மை ரஹா ரோக்தாயி ஷன் ஷன் பர் ஆய் ஹட்டியக் துரியோதன் अंकुश विवेका सहना सका मेरे कहने में रह ना सका क्रोधा बान मत में विभोर ले ई आय சன்கிராம் கோர். இதோட மீனிங் வந்து பாருங்கப்பா, நான் ஒவ்வொரு கணமும் அவனை தடுக்க முயன்றேன்றாங்க. ஆனால் அந்த பிடிவாத துரியோதன் வந்து விவேகத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியலைன்றாங்க. அவன் என் கட்டளைக்கும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான்றாங்க. குரோதாத்னா கோபத்தால் குருடாகி, பாத்னா மயக்கம் அடைந்து, மத்துமே விபோர்னா வந்து பார்த்தீங்கன்னா கர்வத்தால் வந்து பார்த்தா அவன் நிரம்பி ஒரு பயங்கர போரை வந்து அவர் எழுப்பிக்கிறாங்கன்றாங்க. அதுதான் இந்த லைனோட மீனிங். அனுபவ் இன் துரியோதன் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவஹீன் என்றாங்க. அப்போ துரியோதன் அனுபவம் இல்லாத பர்சன்றாங்க. யுத்த சேஸ்திரமே பீம்கா புத்திர கடோகத் சத்ரும்பர் துட்பட்டாஹே. அப்போ யுத்த சேத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீமோட மகன் வந்து கடோர்கஜன் வந்து பார்த்தீங்கன்னா எனிமிக்கு எதிராக சண்டை போட்டுன்னு இருப்பாங்கப்பா. துரியோதன் கே பஷ் உஸ்ஸே ரோக் நெய் பார்த்தேன். ஆனால் துரியோதன் சைட் வர படைகள் வந்து அவரால் தடுக்க முடியல. தபி துரியோதன் கர்ணன் से गडोगज पर एक अग्नि अस्त्र का उसने प्रयोग करने के लिए कहता है. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துரியோதன் வந்து கர்ணன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடோர்கஜ எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஏக் அக்னி அஸ்திரத்தை பயன்படுத்துமாறு சொல்லியிருப்பார்ப்பா. துரியோதன் கி பாத் சுன்கர் கர்ண் சஹம் உட்டா. துரியோதனோட இந்த விஷயம் கேட்டோன்னே கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா திகைப்பாயிடுறாரு. உஸ்னே அப்னி மித்ர சே நேத்திர மோட் லியா. அவர் தன் ஃப்ரெண்டு பக்கம் இருந்த பார்வையை வந்து அவர் வந்து திரும்பிக்கிறார்ப்பா. அவர் उसके इस व्यवहार से दुर्योधन का मुख अपराध भावना तथा डर से झुक गया. கர்ணனோட இந்த பிஹேவியர்னால் பார்த்தீங்கன்னா துரியோதனோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சியாகும் மற்றும் பயம் எடுக்க ஆரம்பிச்சது அவருக்கு. சொன் சஹம் உடா ராதே மித்ரகி ஓர் ஃபிர் நீச் சகித் நயன் ஜுக் கயா விவஸ்தா மே குருபதி கா அப்ராதி காதர் ஆனந்த். இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கப்பா, ராதேனா கர்ணனை பற்றி சொல்கிறாங்க. ஸோ கர்ணன் வந்து இந்த விஷயம் கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திகைத்து போகிறாருப்பான். ஸோ தன் நண்பனை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா தன் கண்களால் வந்து ஆச்சரியமாக வந்து அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன வந்து குற்ற உணர்ச்சியால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முகம் வந்து தலைகுனிஞ்சிக்கிறாரு அவர். அதுதான் இந்த 2 லைனோட மீனிங். கர்ண் ஏக் அக்னி அஸ்திர கா பிரயோக் அர்ஜுன் பர் கர்ணா சாத்தா தா. கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏக் அக்னி அஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மீது பயன்படுத்தலான்னு விரும்பியிருப்பார். துரியோதன் கி அனுபவின்தா கே காரன் உஸ்கா பிரயோக் கடோகஜ் பர் கர்ணா படா. அப்போது துரியோதனோட அனுபவம் இல்லாத காரணத்தினால அந்த அஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடோர்கஜம் மேலே வந்து வீசுறாரு. இஸ்ஸே துரியோதன் கே பக்ஷ் கா நுக்சான் உவா. இதுவே என்ன ஆயிடுது, துரியோதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு விளைவிக்குதுப்பா. इस प्रकार प्रधान पात्र नहीं होने पर भी दुर्योधन के कारण कहानी निरंतर आगे बढ़ती रहती है. துரியோதனோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னாலும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து முன்னேறி போயிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ரஷ்மி ரதியிலே 3rd essay துரியோதன் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.